வணக்கம். வணக்கம். இன்றைக்கு வணக்கம் ஐயா. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி, ஆடி 21, மூல நட்சத்திரம், துவாஸ் தசி திதி. நாளைக்கு பிரதோஷம். இது ஆடி செவ்வாய், அம்பாளுக்குரியது. போன கிழமை நாங்கள் ஆடி செவ்வாய்க்கு அம்பாளை பற்றி சொல்லுகின்ற உபனிஷத்தை பற்றி பார்த்த. நாங்கள் என்ன உபனிஷதம் அது? கேன உபனிஷதம். கேன உபனிஷத்துல மிக அழகாக அந்த சக்தி அவ கண்டதை சொல்லி இருக்கு. பவர், அந்த எம்பவரிங் சக்தி அம்பாள் என்றதை போன முறை அதை சொல்லி இருந்தது. இப்ப இன்றைக்கு நாங்க சக்தி இன்னொரு உபனிஷத்து இருக்குன்னு சொன்னேன். நான் அப்புறம் பார்த்தா தேவி உபனிஷத்துன்ட்டு இன்னொன்றும் இருக்குது. அதுல அத அடுத்த வாரம் பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை கணக்கா வரும் எங்களுக்கு. இது பாவன உபனிஷத்துண்டு. பாவன உபனிஷத்துண்டு இருக்குது. அந்த பாபன உபனிஷத்தை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை ஒரு உபனிஷதம் பார்க்கறதால அதை பார்ப்போம். சாந்தி பாடம் அதாவது சொல்ல போறீங்களா? சகனாவது சொல்லிவிடுங்க. ஓம் சகனாவது சகனௌ புனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நல்லா இருக்கு. அது எங்கள் இருவரை வந்த பிரம்மம் எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும், இருவரையும் சேர்த்து போஷிக்கட்டும். நாங்கள் இருவரும் ஒருவரோடொருவர் எமது அத்தியனம் ஒளியுள்ளதாகவும் அதற்கு மேலானதாகவுமாக அமைய வேண்டும். It should be bright and beyond. Our studies should be bright and beyond. ஒளிமயமானதாகவும் அதற்கு மேலானதாகவுமாக அமைய வேண்டும். நாங்கள் ஒருவரை உருவாமல் ஒருவர் பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். That's important thing. இந்த ஸ்பிரிச்சுவல் இதுலையும் அந்த சண்டைகள் பகைகள் எல்லாம் வரப்பாக்கும். ஒருவரை ஒருவர் பகைத்து கொள்ள குரு சிஷ்யருக்குள்ள. So it's a discussion and discourse in an equal platform. பொதுவாக இந்த காலத்துக்கு ஏற்ற ஒன்று. பொதுவாக சொல்றது இப்ப எல்லாம் பழைய மாதிரி நீங்க போய் கூட்டம் நடத்த போறீங்க, அல்ல சமய பிரசாரம் செய்ய போறீங்கன்னா உடனே ஒரு மேடை போட்டு கதிரை போட்டு மாலை போட்டு அங்க மேலே இருந்து கொண்டு மக்காலே என்று தொடங்கினால் அது பெருசா சென்றடையாது. இப்ப எல்லாம் சமதர்ம சமத்துவ உலகம். அப்ப இந்த பிரார்த்தனைப்படி சமதளத்தில் இருந்து, ஏன்னா அவர்களிடமிருந்து நாங்க நிறைய கற்றுக்கொள்ளலாம். பல பேர் இந்த சத்சங்கத்துல வந்து போறதுல நாங்கள் தான் கொடுத்து வச்சோம். அவர்களை பார்க்கறது, அவர்களோட உரையாடுறது, அவர்களுடைய கருத்துக்களை கேட்கறது, அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதெல்லாம் நாங்க கொடுத்து வச்சிருக்கிறோம். அவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப இது ஒரு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம். அதான் நான் எங்கள் அத்தியனம் அவர் வடிவா சொல்றார். ஐ ஆம் டீச்சிங் யூ அண்ட் ஆட்டிடியூட் அங்க இல்லை. I am the giver, you are the receiver. I am the guru, you are the shishya. I am the higher one, you are the lower one. அப்படி எல்லாம் கிடையாது. எங்கள் ரெண்டு பேரையும் காப்பாற்றட்டும், எங்கள் ரெண்டு பேரையும் போஷிக்கட்டும். எங்களோட படிப்பு நல்ல ஒளிமயமானதாகவும் அதற்கு மேலாதாகவும் இருக்கட்டும். நாங்கள் ஒருவரை ஒருவர் பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். The equal platform, spiritual discourse in the equal platform, very vital, very important for the current era. பொதுவாக பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அப்படித்தான் நடக்குது. புதிய சபைகள் அப்படி செய்து, மற்ற சபைகள் மற்ற சமயங்களையும் அப்படி செய்கிறார்கள். எங்களிடையில ஒரு மேலே இருக்கிறது, பிறகு அவருக்கு ஒரு பின்னால் ஒரு என்ன சொல்றது, ஜஸ்ட் ஒரு பரிவட்டம், பிறகு அவருக்கு சேவை மேலே இருந்து கீழே போய் அப்படி எல்லாம் அந்த படிமுறைகள்
மிக பழமையான மெத்தட்ல இருக்கிறபடினால எங்களுடைய பேச்சுக்கள் அந்த ஆன்மீக கருத்துக்கள் சென்றடையாமல் இருக்கிற தடைகள்ல இதுக்கும் உண்டு. These are the socio-cultural barriers for the spiritual knowledge transmission. அத இந்த குரு வணக்கம், இந்த உபனிஷத்தின் அந்த வணக்கம் நல்ல எஃபெக்டிவா அதை ஓவர்கம் பண்ணியிருக்கு. இதுல பாவன விஷயத்துல அம்பாளுடைய இது அதிலும் முக்கியமா ஸ்ரீ சக்கரத்தை சொல்லி இருக்கிறதாக எனக்கு ஞாபகம். பார்ப்போம். ஏதாவது டிஸ்கோர்ஸ் எடுத்திருக்குதா, கிடைச்சிருக்குதா தமிழ்வாணு? நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அந்த இதுல பாருங்கோ, இமெயில பாருங்கோ. ஆ, 2 பவர் பாயிண்ட்டும் ஒரு டாக்குமெண்ட். நீங்க ஷேர் பண்ணுங்க. அது எனக்கு செய்ய தெரியாது. ஷேர் பண்ண தெரியாதா? குரங்க உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், உங்களோட இமெயில் இருக்கு. பார்ப்போம். ஷேரிங் இஸ் எஸ் பாவனோ உபனிஷத். ஓ, நிறையவே வந்திருக்குது பாருங்க. ஒரு சின்ன ஒரு சமரி தான் எழுதினான். நான் கணக்க வாசிக்க அப்படி ஆழமா போய் கொண்டிருக்கு. நல்லா இருக்கு. அப்படித்தான் தொடங்க வேணும். இப்போதைக்கு முடியாத மாதிரி கிடந்த சோடியில் நிப்பாட்டி போட்டு ஒரு சமரியம் பண்ணி எழுதி. That's right. இது நல்லா இருக்கு. பாவன உபனிஷத். இது லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு போல இருக்கு. ஓகே, குட். நல்லா இருக்கு. இதுல தொடங்குவோம். முதல் அந்த பாவன உபனிஷத் அந்த தமிழ்ல இருக்கிறதையா அல்லது அந்த இன்ட்ரடக்ஷனை சொல்லி தொடங்குறது? இன்ட்ரடக்ஷனை போடுங்க. இன்ட்ரடக்ஷன் என்றது அந்த ஸ்லைட் ஷோ தானே? இதுக்கு பிறகு ஸ்ரீ சக்கரா, அதுக்கு பிறகு அந்த தமிழ்ல போட்டா அது அந்த உடல்ல வருது. அதுக்கு பிறகுதான் ஸ்ரீ சக்கரம் வரும். ஓகே. பாவன உபனிஷத் இன்ன வர்ஷிப் ஆஃப் த டிசைன் மாதிரி தானே? ஓகே, அதை ஷேர் பண்றேன். தெரியுதா இப்ப?
ஓ, வந்துட்டு வந்துட்டு. ஆ, நீங்க சொல்லிக் கொண்டு போறீங்களா? ஓ, ஓகே. நான் சொல்லிக்க வரேன். நீங்க இடையில நான் இதை இடையில சொல்றேன்னா நான் சொல்லிக்கிறேன். இது வந்து ஓ, பாவனா உபனிஷத் என்பது. இது உபனிஷத் வந்து அதர்வ வேதத்துல இருக்கிற உபனிஷதம். அதர்வ வேதத்துல இருக்கிற உபனிஷத்திலே வந்து அம்பாளுக்குரியது. ஆம், இத அம்பாளுக்குரியதால இத சாக்த உபனிஷத்துன்னு சொல்லி வச்சிருக்கணும். சாக்தர்கள் உரிமை கொண்டாடுவார்கள். இப்ப சைவர்கள் சில உபனிஷத்தை சைவ உபனிஷத்தண்டு சிவ உபனிஷத்தண்டு கொண்டாடுற மாதிரி அவர்கள் உரிமை கொண்டார்கள். ஸ்ரீவித்யா சம்பிரதாயம் ஒன்று இருக்குது. ஸ்ரீவித்யா சம்பிரதாயம் என்றது ஆஹ், அவருடைய பிலோசபி வந்து சங்கர வேதாந்தம். ஆனா வழிபாட்டு முறை கிரியைகள் வந்து பொதுவாக அவர்கள் ஸ்ரீவித்யா சம்பிரதாயம் வந்து அநேகமான ஆகம ட்ரெடிஷன்ஸ், எங்களுடைய ஆகம சிவாகம சாக்தாகம ட்ரெடிஷன்ஸை இன்கோர்பரேட் பண்ணி டெவலப் பண்ண ட்ரெடிஷன் ஸ்ரீவித்யா ட்ரெடிஷன். அது எப்படி தெரிய வருமெண்டா, பாஸ்கர ராயர் என்றவர் இருந்தவர் சுமார் 200 வருஷத்துக்கு முந்தி, 300 வருஷத்துக்கு முந்தி இருந்தவர் பாஸ்கர ராயர் என்றவர் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு ஒரு பெரிய ஒரு விரிவுரை செய்திருக்கிறார். அதிலே அவர் கோட்டேஷன் கொடுக்கறதுக்கான ஆகமங்கள்ல சிவாகமங்களும் இருக்கும். கிரான ஆகமம், காமிக ஆகமம் எல்லாம் போட்டு விளக்கம் கொடுப்பேன். இப்ப ஸ்ரீவித்யா சம்பிரதாயம் என்பது சிவாகமங்கள் சக்தி எங்கட 28, உபாகமங்கள் 207 இருக்குது. அதே மாதிரி சக்தி சாக்த ஆகமங்களும் இருக்குது. அந்த சாக்த ஆகமங்களிலேயும் இருந்து எடுத்தது. இது ஒன்றும் புதியதல்ல. இன்றைக்கு இருக்கிற சைவர்களுக்கு புதியதாக இருக்கலாம். திருமந்திரத்திலேயே நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே என்ற ஒரு பாடல் வரும். அந்த பாடல்கள் ஒன்று யாமளம் என்று வரும். யாமளம் என்பது சாக்த ஆகமம். திருமந்திரத்தில் இந்த 4ஆம் தந்திரத்திலே அம்பாளுடைய பாடல்கள் பல அதனுடைய பிரதிபலிப்பாக இருக்கின்றது. ஆகவே அந்த காலத்துல சிவாகமங்கள் சாக்தாகமங்கள் ரெண்டும் கைகோர்த்து பரலாக இணையாக வழிபாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்குது திருமூலர் காலத்துல. அதுக்கு பிற்பாடு சாக்தாகமங்கள் தனியாக அப்படியே போய்விட எங்களுக்கு சிவாகமங்கள் பிரதானமாக வந்தது. அப்ப சிவ வழிபாடுல இன்றைக்கு சக்தியினுடைய வழிபாடும் சிவாகமங்களின் பிரகாரமே இருக்கிறது. இதுதான் அந்த சம்பிரதாய விளக்கம். அதான் இதுல இந்த சாக்த உபனிஷத் என்று சொன்னதும் ஸ்ரீவித்யா சம்பிரதாயம் என்று சொன்னதும் இதுல வருது. சொல்லுங்க நீங்க. நீங்க எனக்கு சொல்லிட்டீங்க. இது அதர்வ வேதத்தில் இருக்கிற ஒரு உபநிடசம். இது வந்து மெயினாக பேஸ் பண்ணி இருக்கிற வந்து ஸ்ரீ சக்கரா அந்த worship தான் மெயினாக பேஸ் பண்ணி இந்த ஆகாத இந்த உபநிடசத்தை சொல்லியிருக்கு. இதில் வந்து முக்கியமாக சொல்கிறேன்னு சொன்னால் பாவனை. பாவனை இவர் லாம்புத்துறையை சொல்கிற மாதிரி பாவனா நிஷ்டை. இப்போ நாங்கள் பூசையில் தெரியும் அகப்பூசை புறப்பூசைன்னு வச்சிருக்கிறோம். ஆனால் இதில் வந்து என்னத்தை அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் புறப்பூசையை வந்து எங்களோட பூசை முறைகளுக்கு உள்ள மிக அடிப்படையான முறையான பூசைன்னா சொல்லினோம். ஆனால் உண்மையாகவே பிரயோசனமான பூசை எதுன்னு இவங்கள் எம்பசைஸ் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னால் அகப்பூசை அந்தர்யாகம். அப்போ நாங்கள் அகப்பூசையில் இந்த ஸ்ரீ சக்கரா பூசையில் வந்து அவங்க தேவியைத்தான் மெயினாக வச்சு கிட்டத்தட்ட சிவபூசை ஸ்டைலான அது அப்படியே போகுது. கீழே இருந்து மேலே மேலே ஒன்று ஒன்றா போகுது. அடுத்த ஸ்லைட்டை போடுங்க. இதில் வந்து ஸ்ரீ சக்கரா தான் இந்த மெயின் இந்த worshiping மோடாலிட்டி. அதில் வந்து அவங்க சொல்கிற விளக்கம் வந்து ஸ்ரீ சக்கரம் வந்து ஹியூமன் பாடின்னு ஒரு ரெப்ரசன்டேஷன், 3 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன். அதில் வந்து 9 லெவல் இருக்கும். அதை அவங்க 9 ஆவரணாஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களோட விளக்கத்தின்படி நாங்கள் அந்த லோ லெவல்ல இருந்து அகப்பூசை மூலமாக படிப்படியாக மேலே வந்து அந்த ஆக டாப்பில் இருக்கிற சொல்ற பிந்துவில் வந்து சிவாவும் சக்தியும் இணைஞ்சிருக்கும். அந்த பிந்துவை நோக்கி பயணிக்கிறது தான் அந்த ஸ்ரீசக்கர பூசையின் அந்த பேசிக். அதன்படி எங்களோட உடம்பும் அந்த தேவியின்
உடம்பும் ஒன்றெண்ண மாதிரி தான் ஸ்ரீ சக்கராவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கும். நாங்கள் தியானத்தின் மூலம் நாங்கள் படிப்படியாக அடையலாம் என்று அவங்க சொல்றாங்க. இது ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையும் இல்லை, தொடர்ந்து செய்கிற ரெகுலர் ப்ராக்டிஸாலையும் அதில் சீரியஸாக இருக்கிறதா இதை அடைய முடியும் என்றும் ஸ்ரீ சக்கரா ஆஹ், பூசை விதிமுறைப்படி சொல்லப்படுகிறது. இதுல வந்து ஸ்ரீ சக்கரம்ன்றது ஜந்திர பூசை, அவ்வளவுதான். ஜந்திரம் வந்து எங்களோட மரபிலே இருக்குது, சைவ மரபிலே இருக்கு. திருவந்திரத்துல எத்தனையோ ஜந்திரங்களை பற்றி சொல்லி இருக்கிற நவாக்கிரி சக்கரம், மற்றது திருவம்பல சக்கரம் என்று நிறைய யந்திரங்களை பற்றி சொல்லி இருப்பார். யந்திரம் என்றது இஸ் ஜியோமெட்ரிக்கல் லைன்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸை வச்சு அந்த டிவைன் இதை கொண்டு போறது. அந்த யந்திர பூசை தான் இந்த ஸ்ரீ சக்கர பூசை. இங்க அம்பால மெயினாக வச்சு சொல்லுவது. ஆகவே ஸ்ரீ சக்கர பூசை ஒன்றும் புதிதாக சொல்லப்படுவதல்ல. திருமந்திரத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. அதுல சொல்லப்பட்ட அந்த நவாக்கிரி சக்கரம் என்பது ஸ்ரீ சக்கரத்தின் ஆதி வடிவம் என்று சொல்லுகிறாரு. திருமந்திரத்துல இருக்கிற நவாக்கிரி சக்கரம் என்று வருகிறது, அது வந்து ஆதி என்று சொல்லுகிறாரு. இப்ப இதுல வந்து என்னென்று கேட்டால் அந்த 9 ஆவரணங்கள் என்று சொல்லுவார்கள். சிவபூசையில நாங்கள் பஞ்ச ஆவரணம் என்று பார்ப்போம், 5 ஆவரணங்கள். அம்பாளுடைய எதிரே 9 ஆவரணங்கள். இந்த சக்கர பூசை என்றைக்குள்ள அதுல முக்கியமானது மண்டலம். ஆவரணங்கள்ல மண்டலங்கள் என்று சொல்லலாம். ஈவன் டிஃப்ரெண்ட் தளங்கள். அந்த தளத்துல அது பெரிய ஒரு தளம் இருக்கும், அதற்கு மேலாக அடுத்த தளம் இருக்கும், அதற்கு மேலாக அடுத்த தளம், அதற்கு மேலாக அடுத்த தளம். மண்டலங்கள் அல்லது தளங்கள், அப்படித்தான் அது போகுது. இந்த மண்டலங்களை வைத்து செல்றது வந்து இந்த ஸ்ரீ சக்கரம் மட்டுமில்ல, நவாக்கிரி சக்கரம், ஸ்ரீ சக்கரம், திருவம்பல சக்கரம், அப்படி நிறைய சக்கரங்கள் இந்த வடிவத்துல இருக்குது. அதை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. பொதுவாக பொதுவாக இந்த சிவனுடைய சைவ வழிபாட்டு அந்த சக்கரங்கள் எல்லாம் சதுர வடிவில இருக்கும், நாட்கோண வடிவத்துல. நாட்கோணம் அல்லது முக்கோணம் அதோட இருக்கும். அம்பாளுடைய இதெல்லாம் வந்து அந்த ரவுண்ட், அந்த வட்டம் வந்து பெரிஃபெரியில இருக்கும். அதை பொது இயல்பாக பார்க்கக்கூடியதா இருக்கும். அதை அப்படித்தான் டிஃபைன் பண்ணி இருக்கணுமோ தெரியாது, ஆனால் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். ஆகவே ஸ்ரீ சக்கரம் என்பது எங்களுக்கு புறம்பான யாரோ வேறு யாரோ செய்கிறேன் இல்லை. எங்களை திருமந்திரத்துல நவாக்கிரி சக்கரம் பார்த்தா இந்த ஸ்ரீ சக்கர இதுக்குள்ளே அது வருவதாக இருக்கும். ஆதி இதுல நவ ஆவரணம் என்று இங்க சொல்லுகிறார்கள். அதாவது ஸ்ரீ சக்கரம் வந்து இவர் சொன்ன மாதிரி அந்த சக்கரம், அந்த மண்டலம் வந்து இந்த ஹோல் காஸ்மோஸ், இந்த அண்ட சராசரம் எல்லாவற்றையும் அந்த மண்டலமாக பாவிச்சு அதனை அடுத்த தளம் நாங்க எல்லாம் பார்ப்போமே. இந்த இதுல என்ன பிரகிருதி மாயை, பிறகு அசுத்த மாயை, பிறகு சுத்த மாயை, பிறகு பரலோகம் எல்லாம் பார்க்குற மாதிரி இங்கேயும் வந்து ஒவ்வொரு மண்டலங்களாக பிரித்து 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 கொண்டு போவார்கள். அதுதான் அங்கே இருக்கிறது. இப்படி அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் என்றபடி இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து எங்களுடைய உடம்பையும் குறைக்கும். இந்த தேகமே ஸ்ரீ சக்கரம். அதுல ஒவ்வொரு தளங்களாக கடந்து கடந்து சென்று அந்த அம்பாளை உச்சத்துல பார்த்து தரிசித்து வழிபடுதல் இதனுடைய இது. அப்ப 2 இதுவும் இருக்கு. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் என்ற சைவ கோட்பாடு இங்கேயும் பொருந்தி வருகிறது. அண்ட சராசரங்கள் இருக்கிறதுல அந்த டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு தளங்களாக அது மேலே மேலே 9 தளங்களாக பிரித்து போகும். இதுல என்னன்னு கேட்டா, இந்த பூசையில தனிய ரிச்சுவல் மட்டும் இல்லாம பாவனையும் வருது. நாங்க செய்யற சிவ பூசையிலையும் பாவனை இருக்குது. நாங்கள் இது பாவனை உபனிஷத்துன்னு சொல்றது இல்ல, பாவனை இருக்குது. இப்படி செய்யும் பொழுது இதுல இருந்து சிவன் எடுத்து அதுல வச்சு அதுல அதெல்லாம் பாவனை இருக்குது. இது இந்த அகப்பாவனையோடு புறப்பூசையும் கம்பைன் பண்ணி செய்யற ஒரு கம்பினேஷன் ஆஃப் போத், அல்லது கல்மினேஷன் ஆஃப் போத் inner and outer worship. Inner worship esoteric worship என்று சொல்லுவார்கள். inner worship esoteric worship, வெளியில worship அது exoteric worship. டெக்னிக்கல் வேர்ட் esoteric exoteric. அந்த ரெண்டுண்ட கல்மினேஷனும் சின்க்ரோனைசேஷனும் எப்படி சிவபூசையில இருக்குதோ அதே மாதிரி ஸ்ரீ சக்கர பூசையிலையும் இருக்குது. அந்த பிந்து என்று சொல்றது அந்த ஸ்ரீ சக்கரத்துல நடுவில் இருக்கிற புள்ளி, அதுதான் அதுண்ட அந்த கிளைமாக்ஸ், த சமிட், உச்சம், உச்சி. இது அந்த குண்டலினி எப்படி பயணிக்கிறேன் அதுக்கு ஒரு
சான்ஸ்கிரிட் வேர்ஷன் இருக்கு. இது வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அங்கே மூலாதாரத்துல இருந்து ஆம், சுவாதிஷ்டானை போய் மணிப்பூராக்க போய் ஆம், நாகதம், அநாகதம், விசுத்தி. விசுத்தி, ஆஞ்ஞான், சஹஸ்ராரா அந்த 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 பயணத்தை சொல்லி கிடக்கு. அதில் வந்து 3 விதமான கிரந்திகளை முடிச்சுகள். இது வந்து எல்லாம் முதல்ல சொன்னவர் விஷ்ணு கிரந்தி, பிரம்ம கிரந்தி அண்ட் ருத்ர கிரந்தி. இது எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் சொல்மணி நாடுக்கு மூலாக மேலே சஹஸ்ராராக போகும். இந்த இதுக்குள்ள வாய்ச்சி நடந்துச்சு. அந்த சஹஸ்ராரா வந்து சிவன் இருக்கிற பீடம்னு சொல்லி இதுலேயும் சொல்லிக்கலாம். அங்கே இந்த ஸ்ரீ சக்கர பூசையிலையும் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அதுல இந்த வேர்ட் வந்து பாவன உபனிஷத்துல இருந்து எடுத்திருக்கிறீங்களே. ஓம். இதே வேர்ட் லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்குது. இது மூலாதார நிலையாயை நமக, ஓம் ஸ்ரீ பிரம்மக்ரந்தி விவேதின்யை நமக, மணிபூராந்த லஸ்தாயை நமக, அங்கால அந்த விஷ்ணு கிரந்தி விவேதின்யை நமக, இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டு வரும். இந்த பாதை அப்படியே அடுத்தடுத்து அதுல வருது. அதே சொல்லு அதே வார்த்தை எடுத்து இங்கே பயன்படுத்தி இருக்கிறேன். இப்ப லலிதா சகஸ்ரநாமம் பாரது பிரம்மாண்ட புராணத்துல, இது அதர்வ வேதத்துல. இப்ப பிரம்மாண்ட புராணம் இதுல இருந்து எடுத்திருக்கலாம், இல்ல இதுல இருந்து அங்க போயிருக்கலாம், இல்ல ரெண்டும் ஒரே மாதிரியான சொல்லாக வந்திருக்கலாம். இது வந்து சிவபூஷையிலையும் நாங்க மூலாதாரம் எல்லாம் பாவிப்போம். ஆனா இங்க வந்து அதை கூடுதலாக பாவிப்பார்கள் இங்க. அப்ப மூலாதாரத்துல இருந்து இந்த கிரந்தி என்றது இந்த குண்டலினி எழுந்து மேலே சகஸ்டாரன் நோக்கி செல்லுகிற ஒரு அந்த சுழுமுனை நாடி, நடுவில் இருக்கிற சுழுமுனை நாடி ஊசி துளக்கோட அதுக்குள்ளால பயணப்பட்டு போகிக்குள்ள அதுல இருக்கிற முடிச்சுகள் விபேதின் என்ப அந்த முடிச்சை உடைக்கிறது. அப்ப அம்பாள் வந்து அந்த முடிச்சுக்களை ஒவ்வொன்றையும் உடைச்சு கொண்டு போவார். மூலாதாரத்துல இருந்து அங்கால சுவாதிஷ்டானத்துக்கு போகிக்க ஒரு முடிச்சு, பிறகு மணிபூரகத்துல இருந்து அங்கால அநாகதத்துக்கு போகிக்க ஒரு முடிச்சு, அப்படி ஒவ்வொன்றை ருத்ர கிரந்தி அடுத்து அப்படி கடைசி அப்படி ஒவ்வொரு முடிச்சுக்களும் இருக்குது. இந்த முடிச்சுக்கள் எல்லாவற்றையும் அந்த மூச்சு பயிற்சி, இதுக்கு முக்கியமானது 2 தேவை. மூலாதாரத்திலிருந்து அங்க இருக்கிற மூலாதாரத்தில் 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. கால் என்றது காற்று. அப்ப இதுக்கு தேவை வந்து ஒன்று அந்த சக்கர அவேர்னஸ் வேணும். சக்கரம் அங்கங்க இருக்குண்டு. மூலாதார சக்கரம் முக்கோண வடிவில இருக்குது, இலை இருக்குது. அந்த முக்கோண வடிவம் என்றது மூலாதாரம் என்றது எங்களுடைய புறப்புறப்புக்கும் குதத்துக்கும் இடையில முக்கோண வடிவில இருக்குது. அந்த முக்கோண வடிவான மூலாதார சக்கரத்துக்கு வந்து 4 இதழ் தாமரை சுத்தி இருக்குது. நான் சொன்னேன் நம்ம 2 இதெல்லாம் அப்படி தாமரை அல்லது வட்டமா வருமன்ட்டு. 4 இதழ் தாமரை சுற்றி இருக்குது. 4 இதழ் தாமரைக்கு ஒரு 4 இதழுக்கும் ஒவ்வொரு அக்ஷரங்கள் எழுத்துக்கள் இருக்குது, பீஜ அக்ஷரங்கள் இருக்குது. நடுவில வந்து இந்த மூலாதாரத்துக்கு இதுல ஓமண்ட மந்திரம் இருக்குது, பிரணவ மந்திரம் இருக்குது. அதற்கு அதிதெய்வமாக அங்க கணபதி இருக்கிறார். இப்போ இவ்வளவு அவேர்னஸ் இதை அறிந்து கொண்டு அந்த மந்திரத்தை, அதுவும் குருமுகமாக பெற்ற மந்திரத்தை நேராக அமர்ந்து மூலாதார மூச்சை பிராணாயாமத்தை பயிற்சி செய்து உடல் சித்தி பெற்றவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வர அந்த குண்டலினி சக்தி அங்கிருந்து மேலே இந்த 3.5 சுற்று உறங்கிக் கொண்டிருக்கிற பாம்பு போல இருக்கிற அந்த குண்டலினி சக்தி அங்கே இருந்து எழுந்து நடுவில் இருக்கிற சுழமன நாடி ஏற்கனவே நாடி சுத்தி அல்லது பிராணநாம பயிற்சியின் ஊடாக அந்த சுத்தி செய்யப்பட்ட அது ஓப்பன் ஆகியிருக்கிறது என்றால் அதனூடாக மேலே எழுந்து செல்லும். மேலே எழுந்து செல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து அந்த கிங்ஸ் இந்த முடிச்சுக்கள் அதை கடந்து அங்கால போறது வந்து நேர விசண்டு நேர போறதல்ல. சொல்லுவார்கள் ஒரு ஷூ என்று சொல்லப்படுற ஒரு மூஞ்சுரு எலி இருக்கு, நீங்க ஊர்ல இருக்கிறார்களுக்கு தெரியும். அது போகைக்குள்ள அந்த நேர போகாது, இப்படி போய் பிறகு அதுல ரெண்டு இப்படி ஆடி பிறகு மற்ற பக்கம் போய் இப்படி நாங்க ஊர்ல சொல்றோம் அது கண் இல்லையா. உண்மையில அது கண் இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்தா ஊர்ல எல்லாம் அது இரவுல பகல்ல போகைக்க பார்த்தா அப்படி ஒரு ஒரு நான் இப்படி கடகடண்டு போயிட்டு இப்படி நிற்பார், ஆடி நின்றுட்டு பிறகு கடகடன்னு அங்கால போவார். அந்த மாதிரி அது போகும். அதான் பிள்ளையாருக்கு மூஞ்சுரு வாகனம். பிள்ளையார் ஓமண்ட யானத்தலையும் அதாலதான் அந்த நிலை சொல்றது. அப்படி அது மேலே அந்த இது எழுந்து கொண்டு போகைக்கு ஒவ்வொரு இடத்துல போகைக்குள்ள ஒவ்வொரு சக்கரத்துக்கு போகைக்குள்ளே சில அனுபவங்கள் வரும், சில காட்சிகள் வரும், சில சப்தங்கள் கேட்கும், சில மந்திரங்கள், சில டைமென்ஷன்ஸ் வந்து அப்ப புரியும். யூ கேன்
இன்விஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்ன சொல்றது இஸ் அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் டைமென்ஷன் ஆஃப் லைஃப் ஆஃப் த டிவினிட்டி அது விளங்கும். அது மேல மேல போக போக கொண்டு வரும். நான் அந்த யோகாசனத்துல இந்த இது செய்யக்குள்ள நாங்கள் என்னுடைய குருவானவர் மற்ற இடங்கள்ல இருக்கோ தெரியாது என்ன குருவரம் இல்லை அவர் தொடங்குவார் வந்து தொடங்கும் பொழுது இப்படித்தான் தொடங்குறது. நாங்கள் அந்த மேல இதுல தொடங்கி உச்சந்தலையில் அது தலைக்கு மேலே இருக்கிறது சகஸ்டாரத்துக்கு இது ஒவ்வொன்றுக்கும் ஓம் சொல்லுவான், இதுக்கு ஒரு ஓம் சொல்லுவான், ஆக்ஞா சக்கரத்துக்கு விசுத்தி சக்கரத்துக்கு ஒரு ஓம், இதுக்கு ஒரு ஓம் சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் மேல் நோக்கி இருக்கும். இதயத்துக்கு வந்த உடனே நான் சொல்றது இது மேல் நோக்கி இருக்கு, இது மேல் நோக்கி இருக்கும், இது மேல் நோக்கி இருக்கும், இது மேல் நோக்கி இருக்கும். வயிற்று பகுதிக்கு வந்த உடனே இப்படி வந்துடும் சக்கரம். நான் சொல்றது பேலன்ஸ் within our humans and animal instinct ரெண்டு பேலன்ஸ் இல்லைங்க இல்லை. பிறகு சுவாதிஷ்டானத்துக்கு போகைக்குள்ள கொஞ்சம் கீழ் நோக்கி வந்துடும். ரெண்டுலேயும் பேலன்ஸ் இருக்கு. ஆனால் எங்களோட கார்னல் டிசையர்ஸ் தான் கூட டிரெக்ட் பண்ணவங்களை. அப்புறம் மூணாதாரத்துக்கு போகிறதுக்குள்ள மூணாதாரத்துக்கு நீங்க உண்மையா வணக்கம் செலுத்திக்கணும்னா 2 காலுக்கு இடையில அப்ப பின்னோக்கி போகும். நான் சொல்றது கார்னல் டிசையர்ஸ் தான் எங்களை பின்னோக்கி இழுக்கிறதா இருக்கு. ஏனென்றால் the same குண்டலினி ஃபோர்ஸ் தான் the vital sexual force also. அப்ப இந்த சக்கரத்துல அது மேல வர 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 எங்களை மனப்படுத்தி இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து அந்த அந்தந்த தளத்துக்கு கொண்டு போகுது. கீழே அங்கால கொண்டு போனா அது நீ கீழே போறது தான் எங்களுடைய கார்னல் டிசையர்ஸ் அல்லது செக்ஷுவல் டிசையர்ஸ் சொல்றது. இது சக்கர அவேர்னஸுக்கு என்னுடைய யோகம் பழக்கின யோகக்கலை பழக்கின குரு ராமநாதன் ஐயா அவர்கள் இப்படித்தான் சொல்லி தந்தவர்கள். இப்போ பிராக்டிஸ் பண்ணிக்க அதைத்தான் செய்யறது. சூரிய நமஸ்காரத்துக்கு முதல்ல அதை செய்வாங்க. இது அந்த சக்கர ஒவ்வொரு நாளும் இந்த சக்கரத்தினுடைய அவேர்னஸ் இது இந்த இடங்கள்ல இப்படி இப்படி இருக்குதுன்னு அதை தியானிக்கிறது. கூர்ந்து தியானிக்கொண்ட ஒவ்வொரு சக்கரத்துக்கும் நான் மூலாதாரத்துக்கு சொன்ன மாதிரி அந்த சக்கரத்தினுடைய வடிவம், இதழ்கள், அச்சரங்கள், அதிதேவரை, மந்திரம், தியானம் அதை செய்து கொண்டு போறது இருக்கு. அப்ப அது இந்த பாவனாபனிஷத் வழியில செய்தவர்கள், அம்பாள் வழியில செய்வர்கள் ஒவ்வொன்றையும் அதை நிறுத்தி தியானித்து அங்கால போவார். இதுல சொல்லியிருக்கு அந்த அப்படி நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் வார அந்த சக்கரங்கள் வார ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமா தேவியின் பேரையும் சொல்லியிருக்கலாம். உதாரணமா கீழே இந்த மேல போய்க்க சர்வ சோபினி, சர்வ வித்ராவினி, சர்வ கர்ஷினி, சர்வ வசன்கரி, சர்வ வோன்மாதினி இப்படி இப்படி மேல போய் கொண்டிருக்கு. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவியை வச்சியும் வைக்கும் முடியலாம். தேவியின் ஒவ்வொரு வடிவங்கள் different dimension and what do you call appearance and forms of the deity. நாங்கள் இதை காய்ச்சிட்டோம். ஓகே, குட். இதுதான் முதல் நான் சொன்ன அந்த பாவனையின் முக்கியத்துவம். நாங்கள் எங்களோட உடம்பையும் தேவியின் உடம்பையும் ஸ்ரீ சக்கரால இமேஜின் பண்ணி நாங்கள் தியானிச்சு கொண்டு கீழே இருந்து மேலே மட்டும் நாங்கள் தியானிக்கணும். அந்த மேல வரைக்க அந்த பிந்துவில் அந்த பூசிக்கிறவர், பூசிக்கப்படுவது அண்ட் பூசை மூன்றும் உண்டா வரும். அந்த synchronization of all three: the act of பூசை, the person doing the act, and the what do you call it, the receiver, the god, எல்லாம் உண்டா சிங்க்ரோனைஸ் பண்ணி வர்றது. அதான் அது சொல்றது. உங்களுக்கு பிந்து கண்டா தெரியும் சார் டாட். வடிவா பாருங்க, டாட் இஸ் எ சர்க்கம்ஃபரன்ஸ் வித்தவுட் என்ன சொல்றது, sorry, the dot is a circle without a circumference. சரியா? Dot is a circle without a circumference. At the same time, dot is a line without the length. ரெண்டையும் பொருத்தி பாருங்க. ஒரு லைன் இருக்குது, நேர்கோடு இருக்குது. நீளம் இல்லாத நேர்கோடு டாட், ஒரு பிந்து புள்ளி. சரிதானே? ஒரு வட்டம் இருக்குது, இந்த வட்டத்தின் பரிதி இல்லாத வட்டம் புள்ளி. சக்தி என்ற சிவலிங்கத்திலே அதுதான் வட்டமா இருக்கிறது அம்பாள் பீடம். நிலைக்குத்தா இருக்கிற லிங்கம் சிவம், கோடு, ஒரு வட்டம் ஒரு கோடு, ரெண்டும்
ஒன்றா புள்ளி. புள்ளி என்பது நீட்ட கோட்டுக்கும் மூலமாயிருக்குது. It's the source of the line because the dot is a line without a length and dot is a circle without a circumference. Shivam Shakti ரெண்டும் ஒன்று நிக்குது. You become synchronized with both is the culmination of this worship. பாருங்க, சிவசக்தி ஐக்கியத்தோட நீங்களும் ஐக்கியப்படுறது. அந்த பிந்து என்பது அதுதான் அங்க இருக்கிறது. நீங்க அந்த அந்த டாட் என்பது அந்த அந்த உச்ச புள்ளி, அதோட வந்து சேர்றது. That's the center of awareness. சிவலிங்கமும் இதே தான். நீங்க நான் போத்த பாத்தீங்கன்னா, நான் சொன்னதை பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிவலிங்கத்தை யோசிச்சு பாருங்க. அந்த ட்ரையாங்கிள் மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த வட்டம் வந்து அப்படியே இருக்காது. வட்டம் ஒரு பக்கம் நீட்டி வெளியில இருக்கு. அந்த அப்படியே அந்த தண்ணி எல்லாம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள போட்டு பாருங்க. அது ஒரு ட்ரையாங்கிள், நடுவில் ஒரு கோடு. So the same, but they don't say இப்படித்தான் சேம் என்று சொல்றேன். But it is a synchronized form. It's a Shivalinga Shaiva, Shivalinga worship of Shaiva and Sri Chakra worship of Shaktas is uh, the different process for the same dimension, the same truth. இந்த பூஜையில வந்து எல்லாரும் அதான் நாங்க சிவ பூஜையிலையும் கடைசியா சொல்றது எப்ப இதை சொல்லுவோம். வந்து கடைசி பூஜை முடிஞ்சு சொல்றது பராமுகவார்க்கியம் என்று சொல்றது. கடைசியா போகைக்க தண்ணி கொடுத்து அனுப்புறது, போயிட்டு வாங்க அனுப்புற அந்த அதுதான் சொல்ல. பூசை செய்யும் நேசனும் பூசை கேட்ட பொருள்களும் பூசைக்கேற்ற பொருள்கள் நேசனும் பூசை கொண்டு நியதியில் பேறுநல்கு ஈசனும் பூசை யான் செய்தனுமென் போத வாசனை அதுவுமான my consciousness thinking I am doing the பூசை மறைமுதல் அடிகள் போட்டி. So the worship, the materials for the worship, the receiver of the worship and benefactor of the worship and ownership, honor, the basic conscious I am the doer, that consciousness, all one. That's the ultimate of a Swapuja. Same thing in Bhavana Upanishad. So அங்கேயும் பாவனை வருகிறது, but without that word அந்த பாவனை வருகிறது. அதான் எங்களோட ஆகம் பூசைக்கும் வைதிக பூசைக்கும் உள்ள வித்தியாசம். வைதிக பூசையில வந்து you do the பூசை just like inviting a guest and offering him whatever you can and sending him off. That's it. Then அதை internalize பண்றதுக்கு ஆகமா service. ஆகமல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போடுவாங்க பூஜையில என்னன்னு கேட்டா, when you do the personal worship, உங்களோட வீட்டுல செய்கிற பூஜை எல்லாத்துலயும் வந்து you invite the God from your heart. ஹார்ட் என்றது இங்க சோல். இப்ப இப்படித்தான் எடுத்து வைப்போம். இங்க இருந்து எடுத்து இந்த பூ எடுத்து அதுல வச்சு இன்வைட்டிங் த காட் ஆன் தட் ஐடல். இந்த முடியக்குள்ள இப்படி எடுத்து இப்படி போட்டுடுவோம் உள்ளுக்கு. தட்ஸ் அவர் ஹோம் வர்ஷிப். தென் எங்கட கோயில்ல செய்யற பூஜை அதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இன்வைட்டிங் த காட் ஹூ இஸ் இன் த காஸ்மோஸ். பிறகு திருப்பியும் எவரை சென்டிங் அஷ்டமூர்த்தமாக பஞ்சபூதங்கள் 5 elements plus the every souls plus the 2 brides சூரியன் இந்த 8லையும் இருக்கிற அந்த இறைவனை அங்க வரவழைச்சு பூசிச்சு போட்டு அனுப்புறது. That's in the கோயில் பூசை. So this first technique and the ஆவாகனம் inviting, the last technique of விசர்ஜனம் அல்லது சென்டிங் இன் ஆஃப் வந்து இது ரெண்டும் வந்து வெரி பேசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் த வைதிக டு இதுக்கு. எங்கட கொஞ்சம் பூஜை எங்கட சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல்ல எல்லாம் பழக்க இதை மட்டும் தான் சொல்றோம். நாங்கள் மிச்சம் ஒன்றும் இல்லை. யூ இன்வைட் த காட் அண்ட் சென்டிங் ஆஃப் த காட். That's the first bhavana. Then
அந்த முறையா தீட்சை எடுத்து சிவலிங்க பூஜை செய்கிறார்கள் அல்லது சம்பிரதாயப்படி இந்த பூஜை செய்கிறார்கள். தென் எவ்ரி ஆக்ட் ஆஃப் திங்ஸ் வந்து இன்டர்னலைஸோட பார்த்து பார்த்து வரும். முத்திரை, மந்திரம், கிரியை, பாவனை, முத்ரா 4 இருக்கு எங்களுக்கு. மந்திரம் சொல்ல வேணும், கிரியை செய்ய வேணும், பாவனை உள்ளுக்கு ஒரு இமேஜினேட்டிவ் விஷுவலைசேஷன் ஒன்று போய்கொண்டிருக்க வேணும். த சேம் டைம் முத்திராண்டது, முத்திரை எங்களுக்கு முக்கியம். இந்த சில முத்திரைகள் போடுறதெல்லாம் இருக்குத்தானே, அது முத்திரைகள் காட்ட வேணும். முத்திரைகள்ல எனக்கு லக்கணக்கு எல்லாம் முத்திரை தெரியாது. இந்த கோமிக முத்திரா, ஜோனி முத்திரா, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் முத்திரைகள் இருக்கு. எல்லாமே முத்திரை தான். இப்படி போட்டாலே முத்திரை தான், மிருகி முத்திரை. பிறகு அந்த இப்படி தொடுறது அதுவும் ஒவ்வொரு முத்திரை தான். இப்படி தட்டுறது ஒரு முத்திரை தான். இது நமஸ்கார முத்திரா. எல்லாமே முத்திரை தான். அதுல இவர்கள் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா பாவிப்பார்கள் முத்திரா எல்லாம். எங்க கோயில்ல பார்த்தா ஐயர் நிறைய முத்திரைகள் எல்லாம் பாவிப்பதா இருக்கு. இப்படி சுட்டுறது, இப்படி இந்த இப்படி பட்டம் பட்டமா சுத்துறது விரலால, அவகுண்டனம் அப்படி கீழ் நோக்கிய விரலால இப்படி சுத்தி, கவச வேஷ்டானம், பிறகு அந்த அப்படி சொடுக்கு போடுறது, அது இதெல்லாம் முத்திரை தான் வரும். இந்த இப்படி செய்கிறது முத்திரை, இப்படி செய்கிறது முத்திரை, இப்படி செய்கிறது எல்லாம் நாங்க இப்படி இந்த விரல்களை ஒன்றையும் வச்சு செய்கிறது எல்லாமே முத்திரை தான். இந்த முத்திரை, பாவனை, கிரியை, மந்திரம் 4 சேர்ந்தது தான் எங்களுடைய சிவபூஷையும் இந்த ஸ்ரீ சக்கர பூஷை. இது வந்து நாங்கள் ஏற்கனவே காய்ச்சிருக்கிறோம். அந்த சாக்த அத்வைத்தம் தான் இங்கே மெயினாக அவங்க ஃபாலோ பண்ணுறது. இதில் வந்து அகைன் கும்பிடுபவரும் கும்பிடப்படுவதும் ஒன்றென்ற மாதிரி தான் அவங்களோட பிலீஃப். மற்றது இந்த படிப்படியாக நாங்கள் இதில் ரியலைஸ் பண்ணுறது வந்து மெயின்லி த்ரூ பாவனை, மற்றது பூசியால் மட்டுமில்லை, மெயின்லி த்ரூ பாவனை என்று தான் ஃபோக்கஸ் பண்ணினோம். மற்றது நாங்கள் தேவியை வந்து முற்றும் உணர வேணும். நாங்கள் சுவாசத்திலையும் சிந்தனையிலையும் உணர்விலையும் நாங்கள் அதை உணர்ந்து பூசிக்க வேணும் என்று சொல்லி இந்த உபநிஷத்தில் சொல்றாங்க. இது வந்து 2 the God consciousness and God consciousness and feeling the God's presence in each and everything. சிவமயம் நாங்கள் சொல்றது அதுதான். God consciousness, சிவ உணர்வு, அந்த உணர்வு and awareness இருக்கணும். It's not அந்த ignorant இருக்க awareness, everything, every breath, every thought, every actions, he is there, she is there and இருக்கவன். அது முக்கியமானது உண்டு. இது நாங்கள் முதலில் கல்ச்சர் சமரி பாவனை உபநிஷத்தில் மெயினாக சொல்கிற வந்து ஸ்ரீ வித்யாவின் பூசை முறை ஸ்ரீ சக்கராவை பேஸ் பண்ணி தனது விளங்கப்படுத்தியிருக்கு. நாங்கள் டிவைன் மதர் என்ற பராசக்தி, அதை வந்து நாங்கள் உணர்றது தான் அந்த அல்டிமேட் கோல். மற்றது அந்த அண்டத்தில் இருக்கிற பிண்டத்தில் இருக்கிற மாதிரி என்டையர் யூனிவர்ஸில் இருக்கிறது வந்து பராசக்தின்ற உடம்பு, அதுதான் எங்களோட உடம்புலையும் இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்ரீ சக்கரா பூஜை எங்களுக்கு விளங்கப்படுது. இல்ல, இந்த நம்பிக்கை என்றதல்ல, தட் இஸ் அ ட்ருத். நம்பிக்கை என்றதல்ல, அது இஸ் அ ட்ருத். அந்த அதுக்கு இதுக்கு உண்டுன்றது அது உண்மை. இது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் விஷுவலைசேஷன் ஆஃப் த சேம் ட்ருத். இங்க வந்து ஃபெமினைன் சைட்ல பாக்குறார்கள். ட்ருத்தை ஃபெமினைன் சைட்ல டொமினண்டா பாக்குறதுதான் இது. ட்ருத்தை மெஸ்குலைன் சைட்ல டொமினண்டா பாக்குறது சைவம். அதுல பிறகு அர்த்தநாரீஸ்வரர் அதுல ஒரு 2ஐயும் ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க சைவத்துல. இவர்கள் அங்க சிவசக்தி ஐக்கியம் என்று அதை ஈக்குவலைஸ் பண்ணுவார்கள். ஒவ்வொரு தட்டு வந்து ஒரே ட்ருத் தான் வெவ்வேறு டைமென்ஷனா பாக்குறது பாவன உபனிஷத்து. மற்றது வந்து
பொதுவா எல்லாரும் சொல்றதுதான் இதுலயும் கருத்துல இந்த எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கும். அதாவது வந்து ரிச்சுவல்ஸை வந்து எல்லாரும் கீழே தான் சொல்றது. ரிச்சுவல்ஸ் ஆர் ஃபார் த பிகினர்ஸ், ரிச்சுவல்ஸ் ஆர் ஃபார் illiterate people, ரிச்சுவல்ஸ் ஆர் ஃபார் த லோ லெவல் என்று சொல்லி கொன்றது எல்லாத்துலயும் சொல்ற மாதிரி அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதுகள்ல கூட வரும். ரிச்சுவல்ஸ் alone is yes, it's lower, but it will lead to a higher platform either in this life or next life. That's one thing for sure. So it's not a waste. Second thing is the same ritual is the highest realization. So rituals be never be given up in Shiva tradition. Shiva traditionல rituals கடைசி வரைக்கும் போகும். சைவ ட்ரெடிஷன்ல we don't say rituals are for the low level people. and ஞானத்தில் கிரியை என்று இருக்குது. Divide Sariya, Kriya, Yoga, Jnanam. Though Sariya is lower, Kriya is slightly higher, Yoga is superior, and then the Jnana is supreme. In Jnana level also there is Chariya. Jnana, Upper Swamigal Cheda Mari. Jnana level also there is Giriya. The Jnana platformliye Yogam. Jnanathila, Jnana Mandala. So you never underestimate the rituals. And then that is the difference. But other tradition, Vedantic tradition, Vaishnava tradition also, they never underestimate. Archavadaram and Puja rituals எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. But they are mainly they are as like ஒரு புறப்பூச மாதிரி தான் இருக்கு. புறப்பூச மாதிரி தான் வேண்டி இருக்கும். பாவனை வந்து இல்லை. ஆனா வேதாந்த ட்ரெடிஷன்ல வந்து பொதுவாக சொல்றது ரிச்சுவல்ஸ் வந்து ஃபார் த லோ லெவல் அண்ட் தான் ஃபார் யூ ஹேவ் டு டிரான்சிடென்ட் லிச்சரன் அண்ட் தான் போகும். பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் ரிச்சுவல் செய்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. தேர்ஸ் அ ட்ரூத் இன் இட். ஐ ஒன்ட் சே நாட் டசன்ட் சொல்றது disregard that one, but it may happen for some people automatically. You shouldn't give up the rituals. சொல்லுவார்கள் நித்திரையில கைப்பொருள் வளர்கிறது மாதிரி. When you have holding something on your hand, when you sleep, it's gradually get loosened from your hand. அந்த மாதிரி when you are into that God consciously போய்க்கல, for some people it may happen, but you shouldn't intentionally give it up. Even for people who that happened, the rituals gone away also, they may also worship intermittently. புறம்பேயம் அரண்களர்கள் பூசிக்க வேண்டின் பூமரத்தின் கீழுதிர்ந்த போது களங்கொண்டு. Even those people also sometimes they do worship. அதனிடம் அவ வந்து worship பண்ணுவாங்க. இது ரெண்டும் ஒரு முக்கியமான ஒரு fundamental difference between the attitude towards the rituals in Saiva tradition and Srividya and other traditionல. ஆனால் Srividya traditionல rituals வந்து சைவத்தை விட ட்ரூத்ஃபுல்லாக இருக்கு. பாவனை சைவத்தில் கூட. If you go to Rochester Temple, they do everything materially. அம்பாளுக்கு அந்த இதன்று சொன்னா நாங்க பாவனையிலேயே சிலது செய்யறது என்ன. பாவனையிலே ஒன்று செய்யறது என்னண்டா எல்லா சுவாமிக்கு வெத்தலை பாக்கு குடிச்சுதான் பூசை முடிக்கணும். வெத்தலை பாக்கு இல்லாட்டி உடனே அட்சதை எடுத்து தாம்பூலார்த்தம் அட்சதாம் சமர்ப்பஜாமி என்று போடுவோம். தாம்பூலத்துக்கு பதிலாக அட்சதையை இடுகின்றேன். இல்லாததை இருக்கிறதை கொண்டு பாவிச்சு செய்கிறது. அதான் நாங்க செய்கிறது. ஆனா ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் எல்லாம் அப்படியே இருக்கும். அங்க ஸ்ரீவித்யா டெம்பிள்ல ஹரணையா ஒரு பெரிய ஸ்டோர் ரூமே வச்சிருக்கிறேன். ஓல்டு அந்த சுள்ளியல் ஹெர்ப்ஸ் அந்த இது எல்லாமே ரியலி மெட்டீரியலா எடுத்து வச்சிருக்கிறது. It gives such a important for the rituals. ஆபரண பூஜை அந்த இது ஒவ்வொரு கோணர்ல ஒவ்வொரு தடவை வச்சு பூஜை பண்றது. நாங்கெல்லாம் வந்து பூஜை பண்ணும் பொழுது சிலவெல்லாம் அந்த சப்த குருவர்களையும் வந்து ஒரே அடியா போடுவோம். ஓம் இந்த மகாம் சப்தகுரு தேவ மகான் ஒரு பூவை வச்சு செய்கிறதே இருக்குது. அவங்க என்ன சப்தகுருன்னு சொன்னா ஒவ்வொரு சப்தகுருவுக்கையும் அதுல ஆவாகனம் பண்ணி அதுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு நைவேத்தியம் வச்சு தூவங்காட்டி தீவங்காட்டி எல்லாம் முடிச்சுதான் அடுத்து. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் செய்வாங்க அவங்க. அப்படி அந்த பாவனை எங்கள்லையும் இருக்குது, அவையிலையும் இருக்குது. ஆனா they strictly follow all the steps of the rituals. ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துல செய்வார்கள். அதை அங்கேயும் அது லேசா விடுறதுண்டு இல்லை. ஆனா அவர்கள் சொல்லுவார்கள் ஹையர் லெவல்ல போகேக்க அது போகும். எங்களுக்கு அன்றைக்கு பண்ணாங்க இந்த பஞ்ச வேள்விகள் என்று சொல்லிக்க தியான வேள்வி, சிவ வேள்வி, தப வேள்வி எல்லாம் சொல்லி கடைசியா ஞான வேள்வி ஒன்று வந்துச்சு.
The ஞான வேள்வி இஸ் சுப்ரீம். அப்ப அங்க வரைக்குள்ள மற்றதுகள் வந்து அதை விட குறைவு என்றது எங்கட இதுலயும் இருக்குது. பட் சப்டலா இருக்குது. இங்க வந்து அதை கண்ட்ராஸ்டா சொல்லி இருக்கு. இது நாங்கள் முதல்ல சொல்லிட்டோம் இதை பற்றி. இனி மற்ற ஸ்லைட பார்ப்போம். இன்னொரு ஸ்லைடு. ஸ்ரீ சக்ரா சொல்லுங்க. ஓகே குட். இது வந்து ஸ்ரீ சக்ரா. ஸ்ரீ சக்ரா வந்து எங்களோட தேவியின் 2 டைமென்ஷனல் ரியாலிட்டி கீர்ன வந்து ஸ்ரீ சக்கர். அது வந்து ஒரு யந்திரம் வந்து ஒரு ஃப்ளாட் பிளேட் மாதிரி இருக்கும். பட் இது இந்த 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் கோயிலை பார்த்துருப்பீங்க. மேருவோ மகாமேருன்னு இருக்கும். அது இப்போ பார்வதிக்கு முன்னாலே இல்லாட்டி அம்பாளுக்கு முன்னாலும் நிலத்தில் நேமேறது இருக்கும். இதை பற்றி தான் இன்றைக்கு ப்ரீஃபாக கேட்க போகிறோம். இந்த 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 2 டைமென்ஷனல் இந்த ஸ்ட்ரக்சரை சொல்ல ஸ்ரீ யந்திரான்னு சொல்கிறது. அது வந்து எங்களோட நாங்கள் என்னன்னு கேட்டா இப்ப அந்த இது சக்ரா சந்திரா எல்லாம் வந்து வடமொழி சொல்லும் ஆங்கிலத்துல சொல்லிக்க பெறும். தமிழ்ல நாங்க யந்திரம் என்றே சொல்லலாம், ஸ்ரீ சக்கரம் என்றே சொல்லலாம். ஓகே. இது வந்து என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொன்னா அந்த பிரபஞ்சத்தின் உற்பத்தி, அந்த ஃபெமினின் எனர்ஜியை தான் அது அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுது அந்த யந்திரத்தில். இது வந்து நாங்கள் முதல் சொன்ன மாதிரி ஸ்ரீவித்யா விதிமுறைகளின் சென்ட்ரல் அந்த முக்கியமான ஒரு அம்சம். அதான் நீங்க சொல்றது காஸ்மிக் பூம் உற்பத்தி என்றது. பவானி என்ற அம்பாளுக்கு ஒரு பெயர். பவம் என்றா உற்பத்தி, பவானி. ஜனனி என்ற ஒரு வேர்டு இருக்கு. ஜனனி ஜனனி என்ற ஒரு பாட்டும் இருக்குது, என்ன இளையராஜா படிச்சது. அப்ப அது மாதிரி ஜனனி, ஜனன எல்லாத்தையும் ஜனனத்தையும் ஜனிப்பவள் என்ற பிறப்பிப்பவள், தோற்றுவிப்பவள் பவானி, பிறப்பிப்பவள் ஜனனி. அதெல்லாம் அப்ப அதுதான் தோற்றத்துக்கு காரணமா இருக்கிறது. அப்ப தோற்றத்துக்கு காரணமானது எங்களுக்கு அறிந்த வரையில பெண் தானே குழந்தைய பெறுறது. ஆனோட நாங்கள் கடவுளையும் அந்த பெண்ணாக பாவிக்கிறோம். அது ஸ்ரீ வித்யா சம்பிரதாயத்தின் அடிப்படை. இதில் வந்து அந்த படத்தை காட்டுவேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 அந்த மேலையும் கீழையும் இருக்கிற மாதிரி இன்டர்லாக்கிங் ட்ரையாங்கிள். அதில் வந்து 4 முக்கோணம் வந்து மேல் நோக்கி இருக்கும், 5 முக்கோணம் வந்து கீழ் நோக்கி இருக்கும். இதில் வந்து இன்டெரக்ட் என்ன சொல்லணும்னு சொன்னால் இந்த ஃபெமினின் எனர்ஜி தான் மோர் பவர்ஃபுல் இந்த ஸ்ரீ சக்கரத்தில். இதில் வந்து சுத்தவரை இருக்கிற வந்து தாமரை இதழ்களாக இருக்கும். இதை வந்து பூப்புறம் என்று சொல்றது. சுத்தி ஒரு இது இருக்கும். அப்ப அதுக்குள்ள 43 சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஸ்ரீசக்கரம் சில பேர் வச்சிருப்பார்கள், ஆனா அந்த முறைப்படி கீறி வச்சிருக்கோம். ஆனாலும் முந்தி ஒரு முறை இங்க ஒரு இந்தியால இருந்து ஒரு சுவாமியை வரை குறை ஸ்ரீசக்கரம் தகட்டில் எடுத்து பார்த்தா அது கொண்டு வந்து வச்சா அந்த ட்ரையாங்கிள்ஸ் இன்டர்செக்டிங்கே பிழைக்குது. அதை நான் பூஜிக்கையில் அது வைக்கையில அப்ப அந்த முறையாக ஜியோமெட்ரிக்கா வரைஞ்சிருக்கோம். சில இடங்களில் வேலை சின்ன சக்கரமாக வரைஞ்சிருப்பார்கள், நல்ல அழகாக வரைஞ்சிருப்பார்கள். இதில் வந்து மேல இருக்கிற அந்த டாப் பார்ட் வந்து பிந்து, அது வந்து தான் உங்களோட சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன். அந்த ஒவ்வொரு இன்டர்செக்டிங் ட்ரையாங்கிள் வந்து அந்த மேலையும் கீழையும் அப்படி இன்டர்செக்ட் பண்ணியிருக்க ட்ரையாங்கிள் நீங்கள் இமேஜின் பண்ணலாம். இந்த இஸ்ரேலி ஃப்ளாக்ல இந்த படம் தான் இருக்கு. இஸ்ரேல் ஃப்ளாக் யாருக்கு ஞாபகம் இருந்தா அந்த நடுவில் இருக்கிற வந்து இதை தான் கறி இருக்கிறாங்களா, அவங்க இதை தான் பேஸ் பண்ணிக்கிறாங்களோ தெரியல. அது என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால் யூனியன் ஆஃப் சிவசக்தியின் ஐக்கியத்தை தான் அந்த இன்டர்செக்டிங் ட்ரையாங்கிள் சொல்லுது. மற்றது அந்த சுத்தவரையில் இருக்கிற தாமரை இதழ்கள் வந்து சக்கரங்களையும் எங்கிட்ட அந்த சட்டில் எனர்ஜி சென்டர்ஸையும் அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த ஸ்கொயரா வந்து இருக்கிற வந்து பூமியையும் அது அந்த பாத ப்ரொடெக்ஷன்
அது அதாவது வந்து தாமரை இதழ் வந்து சூட்சுமத்தை குறிக்குது. சூட்சும வடிவங்கள் சூட்சும சக்தியை குறிக்குது. அந்த சதுரம் வந்து தூள வடிவத்தையும் தூள சக்தியையும் குறிக்குது. இந்த கிராஸ் அண்ட் சப்டில் சொல்லுவோமே. ஸ்கேர் வந்து கிராஸ் ஃபோர்ஸ் அண்ட் gross dimension. The lotus has வந்து subtle force and subtle dimension. The triangle வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கிய ட்ரையாங்கிள் சிவம், கீழ் நோக்கிய ட்ரையாங்கிள் சக்தி என்று பார்த்தினாங்க. இஸ்ரேல் கொடியை பற்றி சொன்னார். எங்கட சடாட்சரம் முருகப்பெருமான் அதுதான், சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான். நான் 5 முகம் சிவனுக்கு, ஈசான தற்புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாத. கீழ் நோக்கிய முகம் வந்து அதோ முகம், அது சக்தி. பாத்தீங்கன்னா மேல் நோக்கிய முக்கோணம், கீழ் நோக்கிய முக்கோணம், அறுகோணம் வந்துட்டது. சிவசக்தி ஐக்கிய வடிவுதான் எங்களுடைய சுப்பிரமணியர். அதுக்கு இருக்கிற அறுகோண சக்கரம் அதுதான். அதுக்கு சரவண பவா என்று எங்களுக்கு அக்ஷரங்களும் மந்திரமும் உண்டு. அடுத்ததான் என்னது, சத்ரு சம்ஹாரத்துக்கு சுப்பிரமணியரை பாவிப்பது. கணவருக்கு தெரியுமோ தெரியாது, பழைய முறையில சத்ரு சம்ஹாரம், சத்துருக்களை அழிப்பதற்கு முருகப்பெருமாண்ட வழிபாடு. சத்ரு சம்ஹார ஹோமம் அண்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அறுகோண அமைப்பு சுழலத் தொடங்கினால் நீங்கள் அதன் நடுவில் இருந்தா ஒருவரையும் உங்களை அணுக இயலாது. யூ புட் யுவர் செல்ஃப் இன் த மிடில். ஆல் த அறுகோண அந்த கோணங்களும் ஒவ்வொரு கோணத்தையும் பாருங்க, ஒரு ஆயுதம் மாதிரி வெப்பன் மாதிரி சுற்ற வர இருந்தால் no one can do anything. You seek refuge, you seek protection within the Subramania. அந்த சக்கரா அதான் சத்ரு சம்ஹாரம் என்று சொல்லி யாகம் பண்றது, சந்திரன் கொள்றது எல்லாம் செய்யறது. அதான் அதுகின்ற விளக்கம். அதையும் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள். இது வந்து இது முக்கியமான அந்த பூசைன முக்கியத்துவம் வந்து இது பிரபஞ்சத்தையும் மங்களையும் இணைக்கிறது. இது வந்து தியானம், பூசை மற்ற சாதனை, இந்த மூன்றிலையும் நாங்கள் இதில் பாவிச்சு இந்த ஸ்ரீ சக்கரத்தை நாங்கள் பூஜை செய்ய வேணும். அந்த இந்த 9 ஆவரணம், அந்த 9 லெவல், அந்த த்ரீ டைமென்ஷன் வடிவா தெரியும் உங்களுக்கு, ஃப்ரம் த பாட்டம் டு த டாப். அதை நாங்கள் எங்களோட லோவர் லெவலில் இருந்து ஹையர் லெவலுக்கு போகிறத ரெப்ரசென்ட் பண்ணுறத அந்த அப்படி அந்த மேருவில் 3 டைமென்ஷன் ஸ்ட்ரக்சரில் செய்திருக்கணும். அங்க பஞ்ச ஆவரணம் வந்து பூஜை வரை ஒரு 9 செய்யணும். இதில் ஒவ்வொரு ஆவரணத்துக்கும் ஒவ்வொரு பெயர் ஒரு பேர் இருக்கு. கீழே இருந்து மேலே போகிறதான் அந்த அந்த ஆர்டராக நீங்கள் பார்க்கணும். கீழே இருக்க வந்து ட்ரைலோக்கிய மோகனா, அது வந்து ஒரு மாயை மயக்கம்ன்றதை சொல்லும். ரெண்டாவது வந்து சர்வ ஆசை பரிபூரகா, அண்டு இது ஆசை இல்லாட்டி ஆசைகளின் அனுபவ பூர்த்தி, அதான் அது சர்வ ஆசை பரிபூரக. எல்லா ஆசைகளும் நிறைவு செய்து போறது. அப்படியே வந்து 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 கடைசியா 9வது வரும். டாப்பில் இருக்க வந்து சர்வ ஆனந்தமயா, அதான் எங்களோட பேரானந்தம். இந்த மாஸ்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓம். அதே மாதிரி தான் இருக்கும். கீழே இருந்து சொல்லுவார்கள், இந்த பேசிக் வந்து எங்களோட பேசிக் வந்து எங்களோட கார்னல் டிசையர்ஸ், அதுக்கு பிறகு ப்ரொடெக்ஷன், அதுக்கு பிறகு அங்கால ஒவ்வொண்டா வரும். எங்களுக்கு கொஞ்சம் காசு பணம், பிறகு கொஞ்சம் புகழ் அதிகாரம், போய் உச்சத்துல செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வரும். மஸ்லோஸ் ட்ரையாங்கிள் எப்படி சொல்லுதோ அதே மாதிரி தான் இது விளங்குது. மஸ்லோஸ் ட்ரையாங்கிள் விளங்குது வாக்களுக்கு. நான் அதில் எடுத்து போட்டு விடுவோம். இதோட காரணம் Maslows hierarchy எனக்கு அந்த இமேஜஸை பார்த்து தான் இந்த போடலாம். சேல்ஸ்ல போட்டிருக்கு. இங்கே வந்துட்டு இப்படித்தான் வருது பாருங்க. 7 லெவல்ல இருங்க. முதல் எங்களுக்கு தேவைப்படுறது வந்து எங்களோட பேசிக் பிசியாலஜிக்கல் நீட். உணவு, சாப்பாடு, தண்ணி, குளிர், அதுகளுக்கு உறைவிடம், நித்திரை, அதுதான் அடிக்கடி அது நிறைவேற்ற மிருகங்கள் எல்லாம் இந்த லெவல்ல தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததா வாரது வந்து எங்களோட வேலை, ஃபேமிலி, சொசைட்டி, அதெல்லாம் வரும். எங்கட இதுகள் எங்கட இதுண்டு. அதுக்கு அடுத்ததான் லவ் அண்ட் பிலாங்கிங்,
ஃப்ரெண்ட்ஷிப், இன்டிமசி, சென்ஸ் ஆஃப் கனெக்ஷன் ஆகிறோட. அடுத்தது செல்ஃப் எஸ்டீம், எங்களோட புகழ், மற்றது கான்ஃபிடென்ட், அச்சீவ்மெண்ட், பவர் எல்லாம் அதுக்கு வரும். அதுவும் கிடைச்ச பிறகு அதுக்கு பிறகுதான் நாங்கள் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம், தன்னைத்தான் அறிதல் என்று சொல்லுவோமே, அந்த மாதிரியான வரும். இது கீழே இருந்து பார்த்தீங்கன்னா 5 படிநிலைகள்ல இதை போட்டிருக்கு. இந்த லெவல்ல கீழே இருக்கிற லெவல்ல இருந்து மேலே போறதான் ஹியூமன் வாழ்க்கை. ஒவ்வொன்றையும் பூர்த்தி செய்து கொண்டு போக இது வரும் என்று மேஸ்லோ சொல்றார். ஆனா அவர் சொன்னது தவறு. சில பேர் இந்த கீழான நிலைகள்ல பூர்த்தி செய்யப்படாமலே மேலான நிலை அடைவர்கள் இருக்கிறார். இந்த ஞானிகள் எல்லாரும் இப்படி எல்லாம் செல்வம் கல்வி குடும்பம் எல்லாம் பார்த்து அப்படி இல்லை, கீழே இருந்து மேல நேர போனவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இதுக்கு ஒரு பக்கத்துல ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஒரு என்எக்ஸ் ஒன்று போட்டிருப்பார்கள், இப்படி இப்படி மேல போறதுக்கு. அது இப்ப மோடிஃபைட் மாஸ்டர் ட்ரையாங்கிள் இருக்கு. இதேதான் ஸ்ரீசக்கரம், இதேதான் அங்கால சிவபூஷை. கீழான லெவல்ல இருந்து மேலான லெவலுக்கு படிப்படியாக போறது. அப்ப பாத்தீங்கன்னா அதான் வருது. திரைலோக்கிய மோகன, மோகம் கொண்டு ஆசை கொண்டு ஓடியாடி எல்லா இடத்துலையும் திரிகிறது. பிறகு அடுத்தது சர்வ ஆசை பரிபூரக, பிறகு சர்வ சங்கோபன, பிறகு சர்வ சௌபாகியதாயக. சௌபாகியம், சௌபாகியம் என்றா விளங்கணும் உங்களுக்கு, நல்ல சௌபாகியமா இருக்கிறது ஒரு நிறைவா இருக்கிறது. பிறகு சர்வ அர்த்த சாதக, மீனிங்ஃபுல், நிறைவா இருக்கிறது வேற, ஒரு மீனிங்ஃபுல் வாழ்க்கை. பிறகு சர்வ ரக்ஷாகர, ரக்ஷாகர என்றா எல்லாவற்றையும் மற்றவர்களையும் பாதுகாத்து மற்றவைக்கு உதவி செய்து, ஷேர் அவர் ரிசோர்சஸ், our material resources, our intellectual resources, our personal resources, usually we kept to ourselves in the lower level. But kept to our family and our kids அடுத்த லெவல்ல. kept to our friends and our village, இப்ப நாங்க செய்யற மாதிரி, ஊர்ல செய்யற மாதிரி. பிறகு எல்லாருக்கும் தான் சர்வ ரக்ஷாகர. பிறகு சர்வ ரோகஹர, ரோகஹரண்டா ஹீலிங் ப்ராசஸ். ஹீலிங் ப்ராசஸ்ன்றா எங்கட இதுல ஹீலிங்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி சுகப்படுத்தல்ன்றது மட்டுமல்ல, எங்களுக்குள்ள கெனகென அன்பினிஷ் பிஸ்னஸ் இருக்குது. கெனகென ஸ்கார்ஸ், வடுக்கள், காயங்கள், துன்பங்கள், அந்த துன்பியலால எங்களோட வாழ்க்கை முறை மாற்றப்பட்டிருக்கு. சில சமூகத்தினால இப்ப எல்லாம் பார்த்தா ஒன்று தெரியும், இலங்கையில இனப்பிர இதுகளால வந்து நாங்கள் எங்களுக்கு அந்த சிங்கள மக்களுக்கு ஏதாவது இதுண்டா நாங்கள் பெருசா துடிக்க மாட்டோம், அவங்க எங்களை அடிச்சவங்க தானே என்ன, நாங்கள் பட்ட காயவாடு அங்கே இருக்கு. அப்படிப்பட்ட அந்த இதுகளை எல்லாம் ஹீல் பண்ணி கரைச்சு எங்களுக்கு மனதில் இருக்கிற வடுக்கள், காயங்கள், அதுகள் எல்லாம் இல்லை, அதுகள் எல்லாம் ரோகங்கள், அதுகளை விட்டு அடுத்த லெவலுக்கு போறது. அங்க போறோம்னா பிறகு பவர்ஸ், சித்தி, அனுபவமாக சில சக்திகள், சில பவர்ஸ், அந்த பவர்ஸுக்குள்ள மாட்டுப்படுறாக்களும் இருக்கணும். அதையும் கடந்து அங்கால போனால்தான் பிந்து சக்தி. இதான் இந்த 9 மண்டலத்தினுடைய தாக்கம். இந்த மாஸ்லோஸ் ட்ரையாங்கிள் எப்படி போகுதோ அதே மாதிரி ஆக அடிமட்டத்துல இருந்து மோகம், தாபம், காமம் அதுக்குள்ள ஓடியாடி கொண்டிருக்கிறதுல இருந்து, பிறகு எங்களை ஆசையில சரியான வசையில பூர்த்தி செய்து கொண்டு போறதுல இருந்து, பிறகு சர்வ சங்கோபன, அங்கால அடுத்த லெவல்ல அது ஒரு ஃபோக்கஸ் பண்ணி டிசைட் பண்ணி கொண்டு போறதுல இருந்து, சௌபாக்கியத்துல இருந்து, பிறகு சர்வ அர்த்த சாதக மீனிங்ஃபுல்லா இருந்து, மற்றவர்களுக்கும் எங்களை போல தன்னுயிரை போல மண்ணுயிரையும் பாவிக்கிற அந்த ப்ரொடெக்ஷன் எங்களுடைய காயங்கள், வடுக்கள், எங்களை பின்னுக்கு எங்களோட பயணத்துல பின்னுக்கு இருக்கிறது அதுதான். அதுகள்ல இருந்து அதுவும் விடுபட்டு இந்த சித்திகளையும் கடந்து போனால் அம்பாலோட ஆனந்தமயத்தை அந்த பிளேஸுக்கு போகலாம். இது தனியா ஏதோ அந்த பூசைக்கு மட்டும் சொல்லி இருக்கிறது இல்லை. இது இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ பர்சனல் லெவல். இந்த தளத்துல நாங்க இயங்கி கொண்டிருக்கிறோம், இதை பார்த்தா விளங்க விடும் எங்களுக்கு. நாங்கள் எல்லாருமே நாங்கள் இந்த 2வது 3வது 4வது இப்ப கொஞ்சம் அந்த சர்வ அர்த்த சாத ஒரு அர்த்தத்தை தேடுறோம். அதான் இப்படி எல்லாம் கதைச்சு பேசி கொண்டிருக்கிறோம். அர்த்தத்தை தேடினாலே நாங்கள் எங்களுடைய எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்க இன்னும் தயாரில்லை. 6வதுக்கு 7வது இன்னும் நடக்கையில் எங்களுக்கு 8வது வந்தா தான் தெரியும். இப்ப எந்தெந்த லெவல்ல யார் இருக்கிறோம் இதுலயே பார்த்து கொள்ளலாம். நாங்கள் 9ஐயும் பார்த்தா விளங்கும். இந்த கீழான லெவல்ல திரைலோக்கிய மோகனத்துலதான் இருக்கிறதான் சொல்லுவார் விவேகானந்தர். சொல்லுவார், நீங்கள் என்ன எத்தனையோ மக்கள் பன்றி குட்டிகளை போல பிறந்து இறந்து உழன்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார்.
அவைக்கு அடுத்தது பற்றி கவலையே இல்லாம அல்லது அது செய்யற வழி தெரியாம வழி தெரிஞ்சாலும் முயற்சி இல்லாம தமோ குணத்துல மூழ்கிலாம் இருக்கிறதா சொல்லுவேன். தான் கடைசியா இல்ல அடுத்ததான் இருக்கு. ம். இதை நம்ம பார்த்துட்டு அடுத்துக்கு போங்க. ஓ, இந்த ஸ்ரீவித்யா ட்ரெடிஷனில் வந்து பிந்துவில் இருக்கிறத வந்து அவங்க இமேஜின் பண்ணது லலிதா திரிபுர சுந்தரி. இந்த பூஜையில் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லலாம், இல்லாட்டி நவாவரண பூஜா. அதில் வந்து ஒவ்வொரு முக்கோணத்திலையும் ஒவ்வொரு தேவியரையும் அதை நாங்கள் தியானத்தை பூசிக்கலாம்னு ஸ்ரீவித்யா ப்ராக்டிஸில் இருக்கு. இல்ல 2 இது நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும் தம்மான். அவங்கள் சொல்லக்கூடாது, இது எங்களுக்கு. ரெண்டாவது வந்து இமேஜின் பண்றோம்னு சொல்லக்கூடாது. தட் இஸ் we are talking about the truth. இது இமேஜினேஷன் பிலீஃப் என்றது இல்லை. இது இஸ் a truth, but some of us didn't realize that, some of them didn't actualize that. அப்ப 2 இது வந்து சென்ட்ரல் டு லலிதா திரிபுர சுந்தரி வர்ஷிப். இது லலிதா திரிபுர சுந்தரி என்றுதான் சொல்றது. அம்பாள் இறைவனை திரிபுரம் என்று திரிபுராந்தகன் என்ற இறைவனுக்கு பெயர். திரிபுராந்தகன் என்றா என்ன? முப்புறத்தை திரிபுரங்களை எரித்தவர். எரித்தவன். அப்ப திரிபுரங்களை எரித்தவன் இறைவன். இங்க திரிபுர சுந்தரி என்று சொல்லுது. எரித்தவள் என்னத்தை எரித்தவள்? அம்பாள் ஒரு தடவை எரிக்கலையே. அவட மனைவியா சொல்லுதாயா? இல்ல, அம்பாள் முப்புறங்களிலும் உரைகின்ற அழகி சுந்தரி. அந்த அம்பாள் உரைகின்ற முப்புறம் என்றால் 3 சரீரம். தூல சரீரம், சூக்கும சரீரம், காரண சரீரம். பஞ்ச சரீரங்களையும் 3ஆக சொல்றதும் இருக்கல்லோ, தூல சூக்கும காரண. சரியா? அந்த 3 சரீரங்களுக்கும் அம்பாள் இருக்கிறார். அதான் லலிதா திரிபுர சுந்தரி. அவள்தான் அதுக்கு அதிபதி. அது ஒன்று. மற்றது ரிசைட் லலிதா சகஸ்ரநாமம். அவங்களோட மெயின் வேர்ஷிப் வந்து லலிதா சகஸ்ரநாமம் சொல்லித்தான் வழிபடுவாங்க. 9 ஆவரணங்கள்ல பூஜை பண்ணுவாங்க. 9 சுற்று பூசை. நாங்கள் கோயில்கள்லையும் பார்த்துருப்போம் தானே, 2 சுற்று 3 சுற்றுன்ற மாதிரி. இது 9 சுற்று பூசை இருக்குது. அவங்க சொல்ற மாயா வேறு, சைவ சித்தாந்தம் சொல்ற மாயா வேறு. அவங்க வந்து அம்பாளைத்தான் மாயை என்று சொல்லுவாங்க. இது வேதாந்த ட்ரெடிஷன்ல அம்பாளை மாயை என்று சொல்ல இயலாது. அம்பாள் வந்து மயக்கிற மாயை அல்ல. அம்பாள் வந்து அது சைவ சித்தாந்தம் அதான் சொல்றது. அம்பாளுடைய மறைப்பு சக்தியாகவும் இருக்கிறாள், அருட்சக்தி. 2 பரிமாணம் சொல்லும் அம்பாளுக்கு சைவ சித்தாந்தம். அம்பாள் மறைப்பு சக்தி, டிலூடிங் போட்டன்சி, அருட்சக்தி, கிரேசிங் போட்டன்சி. நவ் என்னன்னா எவ்ரிதிங் பை காட் என்று சொல்றோம் நாங்க. அப்ப இப்ப வந்து எங்களை இயக்கி கொண்டிருப்பதும் உலக வாழ்க்கை, இந்த உலக மயக்கம், இதுக்குள்ளால செலுத்தி கொண்டிருப்பதும் அம்பாளுடைய மறைப்பு சக்தி. அதே மாதிரி இதே மறைப்பு சக்தி எங்களுக்கு பக்குவ நிலை வந்த பிறகு அருட்சக்தியாக பரிணமித்து எங்களை இறைவனிடம் செலுத்தும். அப்படிதான் சைவன் சொல்றது. ஆனா அம்பாளை மாயை என்றும் மயக்கோவல் என்றும் டிலூடிங் என்றும் சொல்றது வந்து வேதாந்த மரபில இருக்குது. பகவத்கீதையிலேயும் செலுத்தா சொல்வார், என்னுடைய மகா மாயையில் என்று சொல்லுவார். என்னுடைய மாயையில் இருந்து ஒரு விடுபட இயலாது, ஒரு தருமிதன்றது இல்லை என்றெல்லாம் தன்னுடைய மாயை என்று சொல்றது அங்கேயும் இருக்குது. சைவ சித்தாந்தத்திலையும் ஆரம்ப காலத்துல சில பேர்ல இருந்திருக்குது. ஒரு புஸ்தகம் இருந்தது, இதுல டக்கண்டு ஞானாவரணம். ஞான ஆவரணம் பாத்தீங்களா? ஆவரணம் என்றா சுற்று. ஞானாவரணம் என்ற புஸ்தகம் சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள்ல உண்டு. மேகண்ட சாஸ்திரங்களுக்கும் கொஞ்சம் முந்தினது. அதுல அம்பாளை இப்படி சொல்லி இருக்கு. அந்த ஒரு இடத்துல அப்படி சொன்னபடியால நாங்கள் அதெல்லாம் படிப்போம். ஆனா அது எங்களோட புத்தகங்கள்ல உண்டா சொல்ல மாட்டோம். ஏன்னா அம்பாளை மயக்கும் மாயையாக கருதியப்படுகிறார். இப்ப சைவ சித்தாந்தத்துல அம்பாள் வந்து சித் சக்தி பிரபனுடைய அடுத்தது அடுத்த இதுக்கு போவோம். இதுதான் நான் சொன்ன 3 டைமென்ஷனல். பாத்ரிமல் கோயிலில் வந்து
மகாமேரு. ഇതിന്റെ 2 டைமென்ஷன் தான் வந்து யந்திரம். அடுத்த படத்துல இருக்கு. இதான் நான் சொன்ன அந்த இன்டர்செக்டிங் ட்ரையாங்கிள்ஸ் நடுவில் இருக்கு. மேற்பக்கமாகவும் கீழ்ப்பக்கமாகவும் இருக்கிறது. மேலே வந்து நாலு இருக்கு, எண்ணி பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. அது வந்து சிவா, கீழே இருக்கிற வந்து சக்தி. என்னண்டா நீங்கள் வீட்டுல எந்திரம் இருந்தால் எப்படி கும்பிடணும்ன்றது உங்களுக்கு தெரிய வரும். நீங்க உங்களை நோக்கி கும்பிட்டா அந்த பிந்து இருக்கிற முக்கோணம் வந்து உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்க வரும். அதான் கும்பிடுற முறை. பாத்தீங்களா அதுல? ஆம். அந்த ஜந்திரம் வச்சிருக்கிறார்கள், அப்படித்தான் கும்பிடுவார். சிவபூசையில நாங்கள் இணைக்கிறது ஒன்று இருக்கு. என்னுடைய வழியில நான் செய்யறது மற்றவைக்கு இல்லை. இந்த சிவ ஆசனம் போடைக்குள்ள சிவலிங்கம் எடுத்து வைக்கிற அந்த பீட ஆசனம் போடைக்குள்ள இந்த முக்கோணம் போட்டு போடுறதும் செய்கிறது. அந்த ஒவ்வொரு பக்கத்துக்கும் பஞ்ச தசாட்சரி மந்திரம் என்று இருக்குது. 15 லெட்டர்ஸ் அம்பாளுடைய மந்திரம். அந்த பஞ்ச தசாட்சரி கா ஏ ஈல கிரீம் கக சகல கிரீம் சகல கிரீம் அந்த 3 பக்கத்திலேயும் அந்த மந்திரத்தால கோடு இழுத்து நடுவுல பிந்து ஓம் நமச்சிவாயண்டு வச்சு அந்த அதுல வந்து சிவலிங்கத்தை வைக்கிறது, அடிப்பீடமாக வைக்கிற ஒன்றுக்கு. இது பொது சைவ மரபில இல்லை. இந்த ஸ்ரீசக்கரம் மரபில் பூசிக்கிறவரும் பூசிக்கப்படுவதும் ஒன்று. சின்க்ரோனைசேஷன் ஆஃப் த ரெண்டு வந்திருக்கு. அவ்வளவுதான் ஸ்ரீசக்கரா பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். சொல்லுங்க. இதுல வந்து நீங்க நான் இதை எடுத்து வர நீங்க சொல்லுங்க, நான் இன்னொன்னு பாக்குறேன். தெரியுது அந்த புத்தகம். தெரியுது. இந்த புத்தகம் இது தாந்திரா ஆஃப் ஸ்ரீ சக்கரா எழுதினவர் வந்து ராமச்சந்திர ராவோ என்றவர் எழுதியிருக்கிறார். இதுல வந்து பவனோபிஷத்தை பற்றி தான் மெயினா பேஸ் பண்ணி இவர் விளங்கப்படுத்தியிருக்கார். விருப்பமானாக்கள் வாசிக்கலாம். 192 பக்கம். ஸ்ரீ சக்கரத்துல அம்பாளுடைய இதுல என்னன்னு கேட்டா, இப்ப சிவ வழிபாடு எல்லாம் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் இப்ப சீக்கிரமான துரித பலன் வரணும் என்றால் அம்பாள் ஸ்ரீ வித்யா இதுல போனா கொஞ்சம் துரித பலன் வர்றதுக்கு இருக்குது. அல்லது யூ ஹேவ் டு இன்கோர்பரேட் சம் ஆஃப் த இந்த இதுகள் திருமந்தலத்தில் இருக்கிற வேறு சிலதை இன்கோர்பரேட் பண்ணி கொண்டு போனா இந்த குவிக் ரியலைசேஷன் வந்து வரும். அது இருக்குது. அம்பாளுடைய வழிபாடு இதுகள் வந்து குவிக் ரியலைசேஷன்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கு. அது ஒரு ஒப்சர்வேஷன். மற்றது இன்னொன்று பார்க்கணும் பாருங்க. உங்களுக்கு இந்த ஸ்ரீ சக்கர விதிகள் நான் இன்னொன்றுலையும் காட்டிட்டு இதை முடிப்போம். கூட டைம் எடுக்குது வாரம். ஃபைல்ஸ் வந்து வருவதில்லை, பார்க்க வேணும் இருக்கா. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் அது. No, I can search it one more. ஓகே, சில ஃபைல்ஸ் நாட் அவைலபிள் இல்லாம இருக்கு, பார்ப்போம் பிறகு. தென் பாவன உபனிஷத்தை வாசிக்காமலே
ஸ்ரீ சக்கரத்தை பற்றி சொல்லி இருக்கு. அப்ப ஸ்ரீ சக்கரம்ன்றது எங்களுக்கு அந்நியமான ஒன்று இல்லை. திருமணத்துல இருக்கிற நவாக்கிரி சக்கரம், அம்பாளுடைய 4ஆம் தந்திரத்தில் இருக்க அம்பாளுடைய வழிபாட்டு பாடல்களை பார்க்குறாக்களுக்கு அது பார்க்கக்கூடியதாக இருக்கு. மற்றது சிவலிங்க உபாசனை அதுல இன்னொரு டைமென்ஷன். ஸ்ரீ வித்யா ஸ்ரீ சக்கரம் அல்லது அந்த மேருவை பூஜிக்கிறது இன்னொரு டைமென்ஷன். ரெண்டுலையும் பாவனை இருக்குது, கிரியை இருக்குது, முத்திரை இருக்குது, மற்றது மந்திரம் இருக்குது. அவங்களுக்கு லலிதா சகஸ்டநாமம் மந்திரமா இருக்குது. அது ஒரு ஃபார்மேட் பண்ணி அழகாக ஒரு பூஜை முறையில வச்சிருக்கிறது அந்த ஸ்ரீ வித்யா சம்பிரதாயம். தி பிலோசபி இஸ் சங்கர வேதாந்தம். தி ரிச்சுவல்ஸ் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சாக்த அண்ட் சைவ ஆகமாஸ். அதில் இருந்து எடுத்து அதை செய்திருக்கிறோம். அதான வேண்டியது. எங்களுடைய சிவபூஷை அந்த அளவுக்கு நாங்க பாப்புலரைஸ் பண்ணல. அதை சிங்க்ரோனைஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஃபார்மேட் கொடுத்து பாப்புலரைஸ் பண்ணி இவர் சொன்ன மாதிரி இந்த ஸ்ரீ சக்கராவுக்கு வந்த புஸ்தகங்கள், ஸ்ரீ சக்கராவுக்கு வந்த அந்த குரு ட்ரெடிஷன், அதை எப்படி அதை செய்து இந்த கரண்ட் வேர்ல்டுக்கு எப்படி கொடுத்துருக்கணும்ன்ற அளவுக்கு மற்றதுக்கு செய்யால. அது வேற இன்னும் சீக்ரெட் சேம்பர்ஸ் மாதிரி அது சில பேர் ஒரு கொஞ்சம் பேர்கிட்ட தான் இருக்குது. செய்யற கணாக்களுக்கும் அது இன்ன மீனிங் தெரிஞ்சு செய்யறதுன்னு இல்லை, ரிச்சுவலா செய்து கொண்டு வரது இருக்குது. ஆனா ரெண்டையும் சிங்க்ரோனைஸ் பண்ணி பார்க்க யூ கேன் இந்த உள் அர்த்தம் கூட புரியக்கூடியதா இருக்குது. சொல்றது ஒரே விஷயத்த 2 டிஃப்ரெண்ட் வேஸ்ல பார்க்கக்குள்ள த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அசிமிலேஷன் வரும் எல்லாம். அதே மாதிரி நீங்க ரெண்டையும் பார்க்கக்குள்ள அது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அசிமிலேஷன் வரும். ஒன்று அதுல சொல்லுவாங்க, அந்த ஸ்ரீ சக்கரத்துல சொல்லுவாங்க, அந்த முக்கோணத்தை சிவா என்று சொல்லுவாங்க. அது உள்ள இருக்கிற டாட் சக்தி என்று சொல்லுவாங்க. சக்தி இஸ் த டாப் என்று சொல்லுவாங்க. சக்தி சிவத்தை ஆசனமாக வைத்து சிவத்துக்கு மேல சக்தி இருப்பதா சொல்லுவாங்க. ஏன்னா ஃபெமினைன் ஃபோர்ஸஸ் சுப்ரீம். சிவ வழிபாடுல மற்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த முக்கோணம் நாங்களுடைய சிவலிங்கத்தில் இருக்கிற பீடம் அத சக்தி என்றும், அதுக்கு நடுவில் இருக்கிற லிங்கம் அது டொப் அண்டு, அந்த பிந்து கண்டது நாங்கள் லிங்கம் என்று சொல்லுவோம். என்ன இன்ட்ரெஸ்டிங் கண்டா, லலிதா சகஸ்டநாமத்தின் சுருக்கமா இருக்கிற லலிதா திரிசதியில அந்த முக்கோண வடிவமா இருக்கிறது சக்தி என்றுதான் சொல்லி இருக்கு. தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு பகுதியா இருக்கிற லலிதா திரிசதி, அதான் அடுத்து சொல்ல பார்த்தோன்னா கண்டு வருவது இல்லை. லலிதா திரிசதியில அந்த முக்கோண வடிவா இருக்கிறது சக்தி என்றுதான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி பஞ்ச தசாட்சரி மந்திரத்திலையும் அம்பாளுடைய அந்த அக்ஷரங்கள் முக்கோணத்தை தான் சொல்லியிருக்கு. அப்படி பார்க்க அது எங்களுடைய சைவ ட்ரெடிஷனோட கூட விட்டு போறதா இருக்கு. சக்தி சிவனுக்கு ஆசனம், சக்தி சிவனுக்கு ஆதாரம், த பேஸ். சக்தி சிவனை தாங்குறார், சக்தி சிவத்துக்கு ஸ்பேஸாக இருக்கிறார், சிவத்துக்கு வடிவம் கொடுப்பதும் சக்தி. அதான் நாங்க பாட்டு படிக்க சொல்லுவோம், அதுல சொல்லிக்கல சொல்லுவோம் என்னன்னு கேட்டா, அந்த பாட்டு இருக்கு என்ன, நாட்டு மிதியந்தானன் நாபீனின் அடியாய் ஞாலமுதல் தத்துவத்தால் என்பிலல் நாளத்தாய் மூட்டு மோகினி சுத்த வித்தை மலரெட்டாய் முழுதலின் 8 அக்கரங்கள் முறைமையை உடைத்தார் காட்டு கமலாசனம் மேல் ஈசர் சதாசிவமன் கலா மூர்த்தமான் இவற்றின் கண்ணாகும் சக்தி. தாமரையில அந்த நடுவில் இருக்கிற பகுட்டு சக்தி, இவற்றின் கண்ணாகும் சக்தி வீட்டை அருள்சிவன் மூர்த்தி மானாகி சக்தி மேலாகி நிற்பன், சக்திக்கு மேலாக இறைவன் இருப்பான் என்று சைவத்துல சொல்லும். These are the small subtle differences. அதுக்காக அது பெரிய controversy எல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. ரெண்டுக்குமே ஒற்றுமைப்பட்டுக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை டிஃபரன்சஸை பார்க்காம ஏதாவது ஒன்றை பிடிச்சு முன்னுக்கு வந்துட்டா சரி, அவ்வளவுதான். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். Is Sri sorry is it something equivalent to Sri Chakra Yandra in Saivam, like at the same level of importance to the Saiva? Yes. அம்பாளுக்கு இருக்கிற ஜந்திரங்கள் there are many. Sri Chakram is more popularized. Okay.
because of the what do you call Bhaskara Raya and other people, these last 200-300 years, they developed a system or systematic worship of Sri Chakra by combining Shiva Agamas and Shakta Agamas. It was 200-300 years then they're very popularized by the Sri Vidya traditional gurus. Rather strong tradition. They made it available to the whole public, English-speaking people, and thing. And I think தேவிபுரம் இருக்குது இந்தியாவில், கேரளாவில். தேவிபுரத்தில் செய்தவர் தான் இவருடைய குரு, என்னுடைய ஹரணையாண்ட குரு. அப்படி certain விலை பாப்புலராக அது அது விலை இதாக இருக்குது. ஸோ இட் இஸ் தி டெவலப்ட் அண்ட் பாப்புலரைஸ் ஃபார் த லாஸ்ட் 200-300 years. So in Shaivatila this is not the only Jandra. Bhuvaneswari Jandra, Manonmani, Trivambala Chakaram, Navakri Chakram, many Jandras. So ஒரு ஜந்திரவுமே சைவத்துல இப்படி பாப்புலரைஸ் பண்ணப்படையில. அதுல இருக்கிற ஒன்று இது பாப்புலரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. So it is part of சைவம் தான். நான் வேணுமெண்டா அப்புறம் சில அது ஷேர் பண்ணி விடுறேன். அதுல இருக்குது உங்களோட இதுக்கு நான் ஷேர் பண்ணிவிடுறேன். திருமந்திரம் இங்கிலீஷ் வேர்ஷிப் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, சபாரத்னம் சிவாச்சாரியார். He beautifully combined about these things in this commentary. Thank you. வான்முகில் வளாது பெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன்கோன் முறையறிவு செய்க குறவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்களோங்க நெட்டவம் வேள்விமல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நரக நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா அவருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சபேஷா சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். சிவலிங்கம் வர்ஷிப் பண்றாங்களுக்கு ஒரு பேசிக் இன்னைக்கு பூஜை பண்ணிக்க நாளைக்கு பூஜை பண்ணிக்க பாருங்க. ஸ்ரீ சக்கரம் தான் அந்த ஸ்ரீ சக்கரத்தின் இந்த சென்ட்ரல் பார்ட் தான் நீங்க பூசிக்கிற சிவலிங்கம். இந்த முக்கோணம் ஆவுடையாராகவும் அந்த லிங்கம் அந்த பிந்துவாகவும் பாருங்க. சின்க்ரோனைசிங், அவ்வளவுதான். அது அப்படித்தான் இருக்குது. அதை பார்க்கிறவர் ஒருவர் அப்படி பார்க்கிறார். ஒருவர் பார்க்கிறார் சக்தி தான் சிவத்துக்கு பேஸா இருக்குது. சிவன் தான் சக்தி தான் சிவத்துக்கு பேஸ். அது சிவத்துக்கு ஃபோம் கொடுக்கறதும் சக்தி தான், பேஸ் கொடுக்கறதும் சக்தி தான், ஸ்பேஸ் கொடுக்கறதும் சக்தி தான். நடராஜர் வடிவத்துல நடுவில் இருக்கிற நடராஜர் சிவமண்டா, அந்த திருவாசையில் இருக்கிற ஸ்பேஸ் பராசக்தி. She gives the space. Parashakti considers as a grace. The grace தான் இந்த formless, nameless Godக்கு form name கொடுக்குது. எப்படி என்ன நான் சொல்றது, கண்ணுக்கு தெரியாம இருக்குது வேப்பர் தண்ணி ஸ்பேஸ்ல இருக்குது. கொஞ்சம் குளிர் வந்தோடனே முகிலாகுது, இன்னும் கொஞ்சம் குளிர் வந்தோடனே பனி ஆகுது, இன்னும் கொஞ்சம் குளிர் வந்தோடனே மழை துளி ஆகுது, இன்னும் கொஞ்சம் குளிர் வந்தோடனே ஐஸ் கட்டி ஆகுது. The temperature itself, the cold temperature itself transforms the formless, the vapor into different forms. அதே மாதிரி the Ambal, the grace of the God itself makes God in a different forms. அப்ப அம்பா இறைவனுக்கு உருவம் கொடுக்கறதும் சக்தி. உமையலாது உருவம் இல்லை ஐயனையாரனார்க்கே. அப்ப சுவாமி உமையலாது உருவம் இல்லை, உமை இல்லாட்டி சிவனுக்கு உருவமே இல்லை. சிவன் தான் சிவத்துக்கு உருவம் கொடுக்கறது, சிவத்துக்கு இடம் கொடுக்கறது, சிவத்துக்கு ஆதாரமா இருக்கிறது, எல்லாமே சக்தி. அப்ப பார்த்தா பாக்குறவர் ஒருவர் அப்படி பாக்குறாரு, சக்தி தான் ரொம்ப பெருசுன்னு ஒருத்தர் பாக்குறாரு, ஒருவர் சிவன் தான் பெருசுன்னு பாக்குறாரு. பட் போத் ஆர் த டியூவல் aspects of the one and the same thing. You cannot separate. சிவம் தனியே இருக்கே சக்தி சிவத்தில் ஒடுங்கி நிற்கும் தான் இருக்கு. சக்தி சிவத்தை பிரிந்து நிற்கிறேன்னு இருக்காது. சக்தி merges into கடைசி சம்கார காலத்துல வரும். லாஸ்ட் டிசல்யூஷன் மகாசம்ஹாரத்துல அம்பாள் சிவன் டான்ஸ் மகாசங்கார, அது லலிதா சகஸ்ரம், அந்த மகா
சம்ஸ்கார தாண்டவ சாட்சினே நமக என்று வரும். இந்த மகா சம்ஹார தாண்டவத்தை சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பாள் அம்பாள். She witnessed that. பிறகு சக்தியும் சிவத்தில் ஒடுங்கும். அதான் இறுதியாங்காலன் தன்னில் ஒருவனே இருவருந்தம் உறுதியில் நின்றார் என்று இறுதிதான் உண்டாய். Both of them are existent. There's no end. Ultimately கொண்டா வந்துடுது. அப்ப சிவன் அழித்தல் கடவுள் தானே. அப்ப அவனிட தானே வரணும். சக்தியை அழித்தல் கடவுள் என்று சொல்றேன். லொஜிக்கலா பார்க்கக்குள்ள எல்லாம் சைவத்துக்கு வந்துடும். their tradition is great. They formatted and they popularized and very easy. Serious seekers எல்லாம் நல்ல டக்குண்டு ஃபார்மேட்டா கொடுத்துடுவாங்களே. So we will see you again on Thursday. Thursday we will read Yuva Swami.